அரசு பெண் ஊழியர்களுடைய மகப்பேறு விடுப்பு காலம் தகுதிகாண் பருவத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு காலம் என்பது 9 மாத காலத்திலிருந்து ஒரு வருட காலமாக அதிகரிக்கப்பட்டு அரசாணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மகப்பேறு விடுப்பு காலத்துல அந்த விடுப்புக்கான அந்த 1 இயர் பதவி உயர்வுக்கான காலமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத நிலை இருந்தது. இது தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற போது தற்போது அண்மையில் நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவையில விதி 110 கீழே தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு ஒன்றை புதிய அறிவிப்பாக வெளியிட்டார். அதாவது மகப்பேறு விடுப்பு காலம் 1 ஆண்டு இருக்கக்கூடிய அந்த மகப்பேறு விடுப்பு காலத்தை பணி ஊப்பு அப்படிங்கிற அடிப்படையில பதவி உயர்வுக்கான காலமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத அது அறிவிப்பாக வெளியிட்டார். அதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கான அந்த 1 இயர் மகப்பேறு விடுப்பு காலத்தையும் பதவி உயர்வுக்கான காலமாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.